சார் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் ஆல்ரெடி அடிச்சிருக்கலாம் இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கலாம். எதுக்கு சார் அந்த பொண்ணுகிட்ட கொத்து விட்டீங்க? ஏன் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா சார்? அந்த பொண்ணு எனக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தெரில, எனக்கு வந்து ஓட வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி மிதிக்க சொல்கிறது, பாதி மரத்தில் தொங்குறது, பலூன் ஊதுறது, கோழி பிடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இதுக்கும் ஓடுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன இந்த கிணத்துல தள்ளி விடுச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. நாயை விட்டு துரத்த விடுது. ஏதோ நான் ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால அசால்ட்டாக தப்பிச்சு வந்துட்டேன். இதே ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் என்ன இருக்கும்? ஆ மேரத்தான் ட்ரைனிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஜென்ரல், கண்டிஷனிங், ஸ்பெசிஃபிக். நீ சேறு மிதித்தது ரெசிஸ்டன்ஸ், கோழி பிடிச்சது எஜிலிட்டி, நீ பலூன் ஊதுனது உன்னோட வைட்டல் கெப்பாசிட்டி, ஸ்விம்மிங் நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கும், அப்போ அந்த நாய் உன்னுடைய அட்ரினல் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு. போங்க சார், நீ ஏதோ ஃபாரின் பேர்லாம் சொல்கிறீங்க, அது வெறும் நாட்டு நாய். நீங்கள் சும்மா சமாளிக்காதீங்க சார். .02ங்கிறது இன்னைய வரைக்கும் 100 மீட்டர்ஸில் ஏஷியன் ரெக்கார்ட். இதை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நேஷ்னல் மீட்டில் அச்சீவ் பண்ணவாவ. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து வியந்து போன பொண்ணு. 11.02 ஓடி இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் ஊதுபத்தி விற்று பழிச்சிட்ருக்கா? நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கியா இல்லை மேரத்தானில் ஓட வந்தியா?